தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை பொழுது. நண்பர்களே, நம்முடைய MST iCore 2.0 இண்டிகேட்டரோட 4/3/2024 அன்றையோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்டில் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் trading.comல அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த டூலை நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம், NSL யூஸ் பண்ணலாம், BSL யூஸ் பண்ணலாம், MCXL யூஸ் பண்ணலாம், ஃபாரெக்ஸில் யூஸ் பண்ணலாம். உலகத்தில் எந்தெந்த மார்க்கெட்லாம் இருக்கோ எல்லா மார்க்கெட்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இண்டிகேட்டரில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்த உடனேயே நான் அந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன், இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன், நாளைக்கு வேறு ஒரு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட், நாளைக்கு அந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி மாதிரி தாவிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எடுங்க, அதில் நல்லா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதுலேயே நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. நான் லைவில் உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே நமக்கு டாப் சைடில் மேலே 2 ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, கீழே 2 ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது மேலே 3 லைன் இருக்கா, மேலே 3 லைன் கொண்ட ஒரு ஜோனும் கீழே 3 லைன் கொண்ட ஒரு ஜோனும் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் இதை வச்சுக்கிட்டு அப்படின்னா, மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போய் அந்த 47,544 போய் டச் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அங்கேருந்து புட் ஆப்ஷனை பை பண்ணணும். மார்க்கெட்டு அங்கே போகாமல் நேராக கீழே 47,223 வந்துச்சுன்னா 47,200 கால் ஆப்ஷனை பை பண்ணணும். ITMலையும் நீங்கள் பை பண்ணலாம், ATMலையும் நீங்கள் பை பண்ணலாம். அது உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 60-70 வச்சுக்கோங்க. டார்கெட்டும் 60-70 ஃபஸ்ட் பாயிண்டில் வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் தி ITM இல்லை ATM எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுபடி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பையிங் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் இருக்குது. ஆப்ஷன் பையிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் கீழேருந்து மேலே போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. இதே நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க. அதே போல் மார்க்கெட் மேலேருந்து கீழே போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. இதே நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் கால் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஆகிருக்கு, ஒன்றுமே ஆகலை. மார்க்கெட்டு மேலேயும் போகல கீழேயும் போகலை. நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே வந்தால் 47,200 கால் ஆப்ஷனையோ இல்லை 47,000 கால் ஆப்ஷனையும் பை பண்ணுவோம். அதுக்கப்புறம் டார்கெட்டை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். SL ஹீட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் எடுப்போம். பை ஆக்டிவ் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவ் ஆச்சுன்னா பை கிடையாது. SL ஹீட் ஆச்சுன்னா ரிவர்சல் ட்ரேடு எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. இப்போ மேலே வரைக்கும் போயிருக்கு, ஆனால் நமக்கு செல்லு என்ட்ரி கிடச்சிச்சா அப்படின்னா கொஞ்சோண்டு பாயிண்டில் நமக்கு கிடைக்கல. ஆனால் பேரிஷ் R3C கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். இல்லை சாப்பிட்லாம் பண்ண முடியாது, நான் உங்கள் இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை ட்ரிகர் ஆகிடுச்சு. பை ட்ரிகர் ஆன உடனே ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே நீங்கள் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மிட் பாயிண்ட் வரும்போது நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 1:1 ரேஷியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். திருப்பி நீங்கள் செகண்ட் டார்கெட் போகும்போது ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி காஸ்ட்டு வச்சுக்கிங்க. தேர்ட் டார்கெட் போகும்போது ஸ்டாப் லாஸை கொண்டு போய் ஃபஸ்ட் டார்கெட் வச்சுங்க. தேர்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் விட்டு வெளியே வந்துடுங்க. தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணி நீங்கள் லாபம் சம்பாரிச்சதை நீங்கள் மார்க்கெட்டில் விட்ற வேணாம். நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்களோ அதை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. என்ன கேபிட்டலோ அதை முக்கியமாக பாதுகாப்பதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்குங்க. இப்போ நமக்கு கீழேருந்து மார்க்கெட்டு கால் ஆப்ஷன் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது பொறுமையாக ஒரே ஒரு லாட்டையோ 2 லாட்டையோ நீங்கள் ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிவிட்டு மார்க்கெட் முடியும் போது நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட் டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு வெளியில் வந்துடலாம். பாருங்கள், இப்போது கரெக்டாக ஒரு 2-2:30 மணிக்கு நமக்கு மேலேயும் போயிடுச்சு. மேலேயும் போயிட்டு நமக்கு மார்க்கெட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் 3 டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய செல் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் அங்கேருந்தே மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுது எது பண்ணுன்னு சொல்லி மார்க்கெட் முடிகிற வரைக்கும் பார்க்கலாம். திருப்பியும் அங்கேயும் நமக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திருப்பியும் மேலே போகுது, செல் ஜோனை டச் பண்ணுது, திருப்பியும் நமக்கு மார்க்கெட்டு கீழே வருது. பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது இன்னையோட மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் ஆகலை. தேதி மார்ச் 5 இப்போ டாப் சைடு மேலே போச்சுன்னா 47,400 புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துச்சு 47,100
கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம். ஓகே, இப்போ மார்க்கெட்டு கீழேயும் போகலை மேலேயும் போகலை, ரெண்டுக்கும் நடுவில் ரன் ஆகிட்டு இருக்குது. எந்த சைடு போகுதோ அந்த சைடு நம்ம ட்ரேட் பண்ணுவோம், அடுத்த சைடு நம்ம இக்னோர் பண்ணிடுவோம், அதாவது அவாய்ட் பண்ணிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் புக் பண்ணுறோம், எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும் இன்னொரு ட்ரேட் எடுத்து புக் பண்ணுறோம். நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இது செல்லுன்னு கன்சிடர் பண்ணலாம். கரெக்டாக நம்மளுக்கு பேரிஷ் ஷார்ட் திருச்சி கிடச்சிருக்கு, செல் ஜோன் கிட்ட கிடச்சிருக்கு. அது கிடச்ச உடனே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டும் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி, இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு. இங்கே ஒரு புல்லிஷ் ஷார்ட் திருச்சி கிடச்சிருக்கு, திருப்பி மேலே போயிட்டுருக்கு. அப்போ எக்ஸாக்டாக பார்த்தா நமக்கு இன்னும் செல்லு ட்ரிகர் ஆகலை. ஏன்னா ஹை வந்து 47,420 தான் போயிருக்கு. நம்ம என்ட்ரி வந்து 47,433, அதாவது 13 பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கல. அப்போ 13 பாயிண்ட்னா ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்தாலும் தப்பு இல்லை வெயிட் பண்ணி மார்க்கெட் 47,433 டச் பண்ணால் மட்டும்தான் நான் புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன். 47,113 வந்தால் நான் கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறது தான் நம்மளுடைய சிஸ்டம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட் முடிய காட்டி நமக்கு ஏதாவது ஒரு சைடு நமக்கு ட்ரிகர் ஆயிரும். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. செகண்ட் செல்லோ செகண்ட் பையோ எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அன்னையோட லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் தரக்கூடிய நாளாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.